இப்போ போகலாமான்னு தெரில. போவோம். இது போனால் கீழே பீச் வெளியே போயிடலாம், அங்கே போயிடலாம். குட் மார்னிங். இன்றைக்கும் பயங்கரமாக உடம்பு வலி. பக்கத்தில் மார்னிங் 6 ஆயிடுச்சு. பீச் போய் இந்த கிளிஃபில் போய் பார்த்துட்டு வரலாம் சன்ரைஸ். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரைட் சைடு போனோம்னா கிளிஃப்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும். அது மாதிரி நேற்று நான் எங்கே ஆக்சுவலாக பின்னாடி தான் பீச்சு, இதுக்கு அடுத்து இதில் எங்கே இப்போ டென்ட்டு போட ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் நான் எங்கே வந்தேன்றதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் டென்ட்டு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் பார்த்துருந்தேன். அப்போ லைஃப் கார்டை கேட்டு லைஃப் கார்டு சொன்னாங்க, ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற இடம் ஓகே தான், போலீஸ்கிட்ட மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னாங்க. நான் கடைசி அங்கே இருக்க என்ட்ரன்ஸில் போலீஸ் போய் கேட்டேன். அவங்க நீங்கள் கிளிஃபுக்கிட்ட போலீஸ்னாங்க. அது எங்கேனே தெரியல. அப்புறம் பார்த்தா மேலே ஏறி போகணுன்னாங்க. நான் எங்கே ஏறி வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று இந்த பீச்சில் தான் நான் அங்கே பேக்கை வச்சுட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து சரி ஓகே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கிளிஃபில் அந்த மேலே போடணுன்னு பார்த்தேன். ஃபுல்லாக எல்லாமே ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அங்கெல்லாம் போடுற மாதிரி சான்ஸ் இல்லை. ஃபுல்லாக போலீஸ் இதாக இருக்குது. சரி கீழே ஒரு இடம் சேஃபான இடம்னா இந்த இடம் கரெக்டாக சரியான சேஃபான இடம். கீழே அந்த இடம் பீச்சுக்கு போகிறப்ப காட்டுறேன். சூப்பரான ஸ்பாட்டு. இங்கே போனால் சரி ஓகே பிரச்சனை இல்லை போட்டுக்கோங்கன்ட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் படியில் ஏறி வந்து இங்கே வந்து கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாங்க. அது கீழே அது ஆக்சுவலாக இது இப்படி தான் கீழே போகணும். ஆனால் இங்கே எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது வழியாக தான் நான் போனேன். இப்போ போகலாமான்னு தெரில. போவோம். இது போனால் கீழே பீச் வெளியே போயிடலாம், அங்கே போயிடலாம். இது பார்த்து அந்த கிளிஃபு தெரியும். இது அந்த இடத்துல தான் டென்ட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணேன். ஒர்க் ஆகலை. துணியெல்லாம் காயப்பட்டாச்சு. எனக்கு வீடியோஸ் 3 நாள் எடுத்த வீடியோஸ் எதுவுமே எடிட் பண்ணல. சரி எனக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி. இப்போ நான் வந்து வெளியே சாப்பிட போகிறேன். நேற்று சாப்பிட்ட கடையில் எல்லாம் வேறு கடையில் சாப்பிட்லாம். சூப்பர் மார்க்கெட் ஹாஸ்டல் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்டு நான் ரூமில் ஸ்டே பண்ணாமல் நிறைய ஸ்பேஸ் வெளியே இருக்குது. அதனால் ஒரு டென்ட்டு போட்டு நீங்கள் நைட்டு குக் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். மத்தியானம் குக் பண்ணலான்னு நினச்சேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது சார்ஜ் இல்லாமல் ஃபோனில் அதே லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ 2:30 நினைக்கிறேன். காலைல இந்த பீச் அளவு போயிட்டு காலைல ஃபோனில் சார்ஜ் இல்லை. இந்த பிளாக் பீச் அளவு போயிட்டு வீடியோ தான் எடுக்கலை. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு சார்ஜ் ஏற்றிட்டு இப்போ இங்கே வர்க்கலாலேருந்து பிளாக் பீச் அளவு அந்த கிளிஃப் ஃபோரம் நடந்து போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஹோட்டலா வேறு ஹோட்டல் இருக்கு. ചേട്ടാ ഫുഡ് എന്നാ ഉണ്ട്? ഫുഡ് എന്നാ ഉണ്ട്? ഫുഡ് ഫിഷ് ഫ്രൈ മീൽ ഉണ്ട്. ഫിഷ് ഫ്രൈ മീൽ എത്ര? 140. ബീഫ് അത് വേറെ തന്നെ? ബീഫ് ഇല്ല, வெறும் ஃபிஷ் ஃப்ரை மீல் தான் இருக்கா 140. ஸோ ஃபிஷ்ஷில் அவ்வளோ க்ரேஸ்லாம் இல்லை. பீஃப் சாப்பிட்ணுன்னு தோணுது. பார்ப்போம் பீஃப் இருக்காங்க. அங்கேயும் பீஃப்மே 140 பீஃப் மட்டுமே. அதுவும் ஹாஃப் தர மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஹாஃப் வாங்கின சிக்கனே நிறையா இருந்துச்சு நேற்று ஒரு டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே பார்க்கலாம். சாப்பாடு கடை எல்லா இடமும் கூட்டியிருக்க மணி 3 மணி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால் இங்கேருந்து ரெடிமேடு மேகி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். மேகி சாப்பிட கடுப்பாக இருக்கும். வேறு
സോസേജ് ഉണ്ട് பார்க்கலாம் തമിഴ്നാട് சாசேஜ் பார்த்தா ஒரு பெரிய பேக்கெட்டு, அதனால் அது வாங்குறது வேஸ்ட்டு. 300 ரூபா. சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணிவிட்டு சாயங்காலம் கிளிஃப் போய் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம். மெமரி இருக்கும், லிஸ்ட் எடுக்கணும், பார்க்கலாம். ஸோ மத்தியானம் மேகி சமைச்சு சாப்பிட்டு நாளைக்கு எப்படி போகுதுன்னு, நாளைக்கு வர்க்கலாலேருந்து கிளம்புறேன். ஸோ அடுத்து எங்கேன்னு ஐடியாவே இல்லை. ஸோ காலைல டிசைட் பண்ணலாம், காலைல எந்திரிச்சனையும் எங்கேன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே டன். ஹலோ, குட் மார்னிங். ஸோ இப்போ நான் மார்னிங் எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வர்க்கலாலேருந்து கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளிஃப் இருக்கும், இந்த வர்க்கலாவோட அந்த சவுத் கிளிஃப் இது. ஸோ அந்த கிளிஃபு ஃபுல்லாக நடந்து போய் ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன். ஸோ அதோட ஒரு ப்ரிவ்யூ தான் அது. ஸோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போய் அங்கேருந்து கிளம்பி அடுத்து கொல்லம் போகிறோம். பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே கொல்லம் போகிறது தான் பிளான். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வர்க்கலாலேருந்து கிளம்புறோம். வெளியே உட்காந்து டிசைட் பண்ணுவோம் எங்கே போகிறதுன்னு. ஓகே, சரி எடுத்துகிட்டு இப்போ கிளம்புவோம். இந்த மூட்டையை வெளியே போய் கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக கிளம்ப ஆரம்பிப்போம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து போகிற வழியில் பார்க்கலாம் எங்கே போகணும். வர்க்கலாலேருந்து கொல்லம் ஒரு 30 சில்லரை கிலோமீட்டர், 1 ஹவருக்கு மேலே ஆகும். அடிச்சு பார்ப்போம். நீங்க எந்த பிளேஸ்? நான் இப்போ தமிழ்நாட்டில இருந்து வாக் லிஃப்ட் அடிச்சு இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பக்கா. எனக்கு கேரளா முன்னாடி வந்து எனக்கு கேரளா ரொம்ப, எனக்கு கூட நிறைய மலையாளிஸ் படிச்சது காலேஜ்ல. ஸோ கேரளா பத்தி கொஞ்சம் தெரியும். எப்போ அதுக்கு எல்லாம் இந்தியா முடிச்சிட்டு போறேன். இந்தியா முடிச்சிட்டு ஐஸ்வர்யா ഡോട്ടർ കുറച്ച് കൺഫ്യൂഷൻ. സ്റ്റേ അറിയില്ല, எதுவும் ஃபுட்டு, ஸ்டே, ட்ராவல் எல்லாமே. ஆமாம், ஃபுட்டு நானே குக்கையும் அப்பப்போ வெளியே வாங்கிக்கிறோம். அப்புறம் ட்ராவல் இந்த மாதிரி ஹிச்சாய்க்கு ரூரல் இடத்துல பஸ் எடுத்துக்கிறோம், லோக்கல் பஸ்ஸு. ஸ்டே வந்து நேற்று ஒரு இடத்துல பிச் பண்ணி ஸ்டே வாங்கி, சில நேரம் கோயில், சில நேரம் பெட்ரோல் பம்ப், அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. காலேஜ் அது? ஸ்கூலா? நீங்களும் தமிழ் நல்லா பேசுறீங்க எல்லாரும். இல்ல கேரளால மேக்சிமம் எனக்கு டவுட்டு மலையாளியா தமிழான்னு, எல்லாரும் தமிழ்ல நல்லா பேசுறாங்க. பட் we can Tamil can understand, Tamilians can understand Malayalam, but they cannot speak. பட் இங்க எல்லாரும் பேசுறாங்க தமிழ். தமிழ்
ശരിക്കും പേര് ഇവിടെ വരുന്നുണ്ട്. അതെ മൂവീസ് നിറയെ തമിഴ് മൂവീസ് ഇങ്ങനെ നിറയെ പാക്കത് என்ன கபில் கோயில் காப்பில் வந்து இறங்கியாச்சு. பார்த்தா இங்கிட்டு கடல், இந்த சைடு தண்ணி. இது மட்டும்தான் காப்பில். நான் வேற ஏதோ காப்பில் நினச்சேன். ஸோ எனக்கு லிஃப்ட்டு கொடுத்தவங்க இதுதான் காப்பில், இதில் நீங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் கூட பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்க அப்படின்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. நானும் போயிடுறேன். Okay, thank you so much. See you. See you. Thank you so much. பாருங்க எப்படி இருக்காங்கன்னு மக்கள்.